Hello, welcome to Cook It Simple channel. இன்னைக்கு நான் SCHEZWAN noodles பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிக்கணும். மீடியம் சைஸ் கேரட் 1 நீல வாக்குல கட் பண்ணிக்கணும். பொடியா நறுக்குன கோஸ் 1 கப். மீடியம் சைஸ் கேப்சிகம் 1 நீல வாக்குல கட் பண்ணது. பொடியா நறுக்குன இஞ்சி துண்டு பூண்டு துண்டு வெங்காயத்தாள் கொஞ்சம். சிகப்பு மிளகாய் 4 2 டீஸ்பூன் tomato sauce, 2 teaspoon red chilli sauce, 1 teaspoon soya sauce, 1 teaspoon vinegar, 1/4 teaspoon இஞ்சி பூண்டு விழுது, 1/2 teaspoon pepper தூள், 1/2 teaspoon சர்க்கரை, 100 grams white noodles எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1 teaspoon எண்ணெய் salt போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கொதி வந்த பிறகு இந்த நூடுல்ஸை இதில் போட்டுறணும். ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் போதுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் விட வேண்டாம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்சமாக கோல்டு வாட்டர் மேலே ஊற்றிக்கணும். அப்போ உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சாஸ் பண்ணிடலாம். ஹாட் வாட்டரில் அந்த ரெட் சில்லியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ அது ஊறிட்ட பிறகு இந்த ரெட் சில்லிஸை நான் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த ஊறின தண்ணி வச்சு நல்லா இதை அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது சூடான பிறகு அரைச்ச அந்த ரெட் சில்லி விழுதை இதில் நான் போட்டுறேன். அது நல்லா கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ அது நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் அந்த வினிகர் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அது நல்லா கொதித்த பிறகு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், SCHEZWAN சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது SCHEZWAN சாஸில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு துண்டு 2 போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ இந்த கேரட் போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. கோஸையும் கேப்சிகமையும் போட்டு நல்லா வதக்குறேன். இது ரொம்ப நேரம் வதங்க வேணாம், லைட்டாக வதக்குனா போதும். இப்போ இந்த நூடுல்ஸ் தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இப்போ இந்த SCHEZWAN சாஸை இதில் போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லா சாஸையும் போட வேண்டாம்.
இப்போ அந்த பெப்பர் தூளை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக அந்த நூடுல்ஸை போட்டுக்கிறேன். இந்த மசாலாவும் இந்த நூடுல்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுறேன். செஷ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.